ஓகே டீச்சர். கொஷின் நம்பர் 154. கீழ்கண்டவற்றில் எது தவறானவை அப்படின்னு கேட்குறேங்க. மனவெழுச்சியினுடைய இயல்புகள் தெளிவாக தெரிஞ்சால் தான் எது தவறானவை என்று தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழவி பருவத்தினுடைய மனவெழுச்சிகள் மிக விரைவாக வளரக்கூடியது. குழவி பருவத்தினுடைய உணர்ச்சிகளை மறைக்க முடியும், அவர்களால் மறைக்கலாம் முடியாது. குழந்தைகளுடைய மனவெழுச்சிகள் குறுகியவை. ஆமாம், சின்னது தான். ஒரு பொருளை காட்டிட்டு மறு பொருளை கொடுத்தா கூட ஓகேன்னு வாங்கிக்குவாங்க. குழவு பருவத்தில் மனவெழுச்சிகள் நிரந்தரமானவை இல்லை, தற்காலிகமானவை. அப்போது தவறான என்னும்போது அப்போ பியும் டியும் சரியான விடை. அப்போது குழவி பருவத்தில் மனவெழுச்சிகள் நீடித்து நிலைத்து தான் இருக்காது, தற்காலிகமானது. ஒன்று மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எதாவது விளையாடுவாங்க, உடனே கேம் சேஞ்ச் மாற்றி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது பியும் டியும் சரியான விடை. அப்போ ஆன்சர் சி சரியான விடை. அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா படித்து உள்வாங்கி இருக்கணும். உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாடு, இதில் யூனிட் 1 பேஜ் நம்பர் 55 இருக்குது. ஸோ இதை நாம் படித்தோம்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டா தெளிவாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 155வது கொஷின்ஸ். திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண் தனக்கு நெருக்கமான தனது தாயாரை பிரிய மனமின்றி பொம்மைகளுடன் விளையாடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வது அப்படின்றாங்க. ஸோ இது ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. டேஸை குறிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம் டீச்சர்ஸ். திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண் தனக்கு நெருக்கமான தனது தாயாரை பிரிய மனமின்றி பொம்மைகளுடன் விளையாடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வது டேஸை குறிக்கிறதுன்றாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ நசுக்குதல், பி புறத்தெறிதல், சி இடமாற்றம், டி பின்னோக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரொம்ப நாளாக படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஆப்ஷன் டி பின்னோக்கம். இப்போ நசுக்குதல் என்பது பார்த்திங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார். என்னென்னா, இப்போது ரொம்ப தீவிரமான இப்போ ஒரு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தெரிஞ்ச உறவினரோ நண்பரோ இறந்துட்டார், அதனால் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். அதை ஒவ்வொருவாட்டி நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனசுக்குள்ளே இல்லாத அளவுக்கு உள்ளே போட்டு அது இனிமேல் எப்பயுமே வராத அளவுக்கு பிளாக் பண்ணிட்டோம். ஸோ அது மாதிரி பண்ணால் இதுக்கு பேர் நசுக்குதல் அப்படின்னுவார், சப்ரஷன் அப்படின்னுவார். இது ரெப்ரெஷன் அப்படின்னுவார். ரெப்ரெஷன்னா ஜஸ்ட்டு போகிறப்ப ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது கான்சியஸ் லெவலில் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அது நினைக்கக்கூடாது. வேறு ஒரு கோயிலில் ஒரு இடத்துல திட்டாங்க, வீட்டுக்கு வரும்போது அது ஞாபகம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பாட்டு பார்ப்போம், மியூசிக் கேட்போம், இல்லை வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணல, அந்த மாதிரி சொல்லி மாட்டுறது. கான்சியஸ் லெவலில் ரெப்ரெஷன் இருக்கும், ஸோ அன்கான்சியஸ் லெவலில் சப்ரெஷன் இருக்கும் அப்படின்றது சிக்மண்ட் ஃப்ராய்டு ரெண்டாக சொல்லிப்பார், 2 டைப்பாக சொல்லியிருப்பார். ஸோ அது இது கிடையாது. புறத்தெறிதல் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நம்மளால் விருப்பமில்லாத ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்க மூலம் யார் மாதிரி சொல்கிறது. புறத்தெறிதல் புறத்தின் மீது ஏற்றி அழிப்பதுன்னு அர்த்தம். இப்போ நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியல. ஸோ என்னோடய சன்னை அவன் டாக்டருக்கு படிக்க வச்சு அவன் பெரிய ஆளாக்கணும்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி போய் டாக்டருக்கு சேர்க்கணும். ஆனால் அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு ஆசைப்படுவான், அது கிடையாது. நான் என்னுடைய ஆசையை தான் அவன் மேலே வைப்பேன். இந்த மாதிரி பண்ணுறது புறத்தெறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடம் மாற்றம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்த அங்கே காட்டாமல் அந்த எமோஷனை வேறு ஒரு இடத்துல காட்டுறது. எடுத்துக்காட்டுக்கு எங்கள் வீட்டில் நான் எங்கள் மிஸ்ஸஸ் கூட கோபமாக இருக்கிறப்போ, டீச்சராக இருக்கிற நான் எங்கள் ஸ்கூலில் போயிட்டு பையன் மேலே தேவையில்லை, பொண்ணு மேலே தேவையில்லாமல் கோபமாக திட்டுறது, அடிக்கிறது பண்ணும்போது இங்கே இருக்கிற கோபம், அந்த செய்ய வேண்டிய பிரச்சனையை நான் ஸ்கூலில் போய் குழந்தைங்க மேலே காட்டுறேன். ஸோ அதுதான் இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னோக்கம், ரிக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மனுஷனாக இருக்க வேண்டிய பெரிய புத்தி இல்லாமல் சிறு பிள்ளைத்தனமாக சின்ன விஷயமாக நடந்துக்கிறது. ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தலைவர் அந்த கூட்டத்தை விட்டே இறங்கி போடுறது. ஸோ இப்போ திருமணம் செய்து கொள்ள இந்த பெண் அம்மா பேச்சை கேட்டு நல்ல மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஓகேமான்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி போகாமல் சின்ன குழந்தை மாதிரி மறுபடியும் பொம்மையெல்லாம் வச்சுட்டு விளையாடும்போது, நான் உனக்கு பொண்ணு சின்ன பொண்ணு தான்மா, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது அவருடைய வயதுக்கு ஏற்ற ஒரு அடுத்த லெவல் போகாமல் கீழே லோ லெவல் பொறுத்து தான் பின்னோக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பின்னோக்கம் என்பது இது சரியான விடை. அப்போது பின்னோக்கம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனப்போராட்டத்தில் விடுபட ஒருவர் தன்னையும் அறியாமல் வளர்ச்சி படிகளில் கீழிறங்கி சிறு குழந்தை போல் செயல்படுவது பின்னோக்கம் எனப்படும். கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்யும் தலைவர், பெரியவர்கள் சிறு குழந்தை போல் நடந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி போவது, இல்லை கோபித்து கொண்டு போவது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்ததாக
இதே மாதிரி வந்து கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. NCPFECCEயின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டு எந்த வருஷம்னு கூட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட வினாக்கள் இந்த இப்போ இன்றைக்கி இருக்கிற கஸ்தூரி ரங்கன் குழு இருக்கு இல்லையா, நியூ எஜுகேஷன் பாலிசி வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி ஒரு 30 கொஷின் கொடுக்குறோம், இல்லை 40 கொஷின் கொடுக்குறோம். அதிலே உங்களுக்கு வந்துடும். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து நேஷ்னல் கரிக்குலம் அண்டு பெடகாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இது சரியானது. ஸோ இது வந்து இப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்த ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. இது 2020 கஸ்தூரி ரங்கனுக்குள்ளே வந்த ஒரு விஷயம் தான். இது முக்கியமானது 3 முதல் 8 வயதுமான குழந்தைகளுக்கான ஒரு வலுவான அடித்தள கல்வியை வழங்குவதற்கான அமைக்கப்பட்டது. இதில் வந்து ப்ளே பேஸ்ட், ஆக்டிவ் பேஸ்ட் அண்டு என்கொயரி பேஸ்ட், விசாரணை கற்பித்தல் மாதிரி, இது 3மே இதில் அடங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி இந்த 2020 வந்த இதில் வந்து இந்த 3லேருந்து 8 வயசுக்குள்ளே தான் ஆக்டிவ் பேஸ்டு, ப்ளே பேஸ்டு, என்கொயரி பேஸ்ட்னு இருக்கும். எத்தனை வயசுன்னு கேட்பாங்க, 3லேருந்து 8 வயசுன்னு ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்த வாட்டி கேட்கப்போ ஏஜ் கேட்பாங்க, எந்த வருஷம்னு கேட்பாங்க, எந்த எஜுகேஷன் பாலிசியில் கேட்கப்படுதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணி படிச்சுக்கணும். சரிங்களா. ஓகே டீச்சர். அடுத்ததாக குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் ஆகும் என்று கூறியவர் யார்? குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம்னாவே ஸ்டான்லியால் அப்படின்றது அமெரிக்க உளவியலாளர். இது வந்து யுஎஸ்ஏவோட அமெரிக்க உளவியலாளர் அடலன்ஸ், அதாவது குமரப்பருவம் ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஸோ குமரப்பருவம் அப்படின்ற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஸ்டான்லியால் நம்ம எல்லாருமே போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கொஷின். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்லையும் ஒரு கொஷின் வரும். ஸோ அடுத்ததாக இது வந்து ராஸ் அப்படின்றது என்ன சொன்னால், இளமை பருவமானது வாழ்க்கையின் முதல் காலகட்டத்தின் மறுபரிசீலனையாக, அதாவது ரீகேப்சுலேஷனாக, சுயல் வளர்ச்சி 2வது திருப்பமாக சிறப்பாக கருதப்படுதுன்னு இவர் சொல்கிறார். ராஸ் சொல்கிறார். இவர் வந்து சிக்கலான அமைதியற்ற பருவம் வந்து மிகுந்த மன அழுத்தம் மற்றும் சிரமம் சச்சரவு உண்ட சண்டையின் காலம் என்றும் யார் சொல்கிறார்? ஸ்டான்லியால் வந்து சொல்கிறார். இவர் எழுதிய மிகச்சிறந்த புத்தகம் என்னென்னு கேட்டாங்கன்னா குமரப்பருவன்ற புக்கு வேல்யூம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து வினாவாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்ஸ் டு டீச்சர், இந்த வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஆசிரியருக்கு அறிவுரைகள். டாக்ஸ் டு டீச்சர்ன்ற புக்கு எழுதினார் யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு வினாக்கள் வந்தால் இந்த ஒரு வினா இது மாதிரி கேட்பாங்கன்றது அடுத்தலாம் போகலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். தமிழ்நாட்டில் 295 கல்லர் மீட்பு பள்ளிகள் டேஸ் மாவட்டங்களில் செயல்படுகின்றன அப்படின்னு தெரிவிக்கலாம். இது வந்து முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்கள் அப்படின்றது யூனிட் 10 வருது. யூனிட்டில் 10 நாமளே கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து கல்லர் மீட்பு பள்ளிகள் வந்து தக்க ஸ்லீமன் அப்படின்ற வந்து கல்லர்களை வந்து தக்கர்களை ஒடுக்கினார். ஸோ இது வந்து கல்லர்களை ஒடுக்கினார் அப்படின்றது நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பாடத்தில் பார்க்க போகிறோம். வில்லியம் பெண்டிபுர் காலத்தில், வில்லியம் சீமன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ ஏன்னா படை வீரர்கள், படையிலேருந்து வெளியே போனவங்க, பணம் சம்பாதிக்க முடியாத பல்வேறு விதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்கள தான் கல்லர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வந்து மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் மலை பிரதேசங்களில் அந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டது, இன்றும் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அரசு கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் அப்படின்றது தனியாகவே இருக்குது, திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களுக்கு இருக்குதுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 74 இது கொடுத்துருக்குறோம். இதுவும் பேசிக் கொஷின் தான். அவர்களை உன்னால் அடிக்க முடியவில்லை எனில் அவர்களுடன் சேர்ந்து கொள் அப்படின்றான். அவர்களை உன்னால் அடிக்க முடியவில்லை எனில் அடிக்க முடியும் என்றால் அது புறத்தெறிதல். அடிக்க முடியவில்லை என்றால் அவரோடு சேர்ந்து கொள்வது என்பது மனசுக்குள்ளே திங்க் பண்ணி பிளான் பண்ணுறது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போதே வந்து அகத்தூட்டல். ஸோ இது வந்து ஆன்சர் வந்துடும். அப்போது அகத்தூண்டல் என்பது அந்த புறத்தூண்டல் என்பது அவனை போய் அடிக்கணும். அகத்தூண்டல் என்பது சாமர்த்தியமாக பிழைக்கணும். அப்போ பிழைக்கணுன்ற போது அவங்களோட சேர்ந்துட்டு நம்ம எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, நான் ஏன் அமைதி அப்படின்வாங்க. இது வந்து இன்ட்ரோவேஷனில் ஒரு லெவல். இது வந்து காரல் யூங் வந்து சொல்லுவார். இன்ட்ரோவேஷனில் இது ஒரு சொல்லுவார். இது வந்து அகத்தூண்டல். சரி, ஒன்றுதல் என்ன சார் அப்படின்னா, ஒருவனுக்கு அதாவது சமூகத்தில் கிடைக்க எந்த ஒரு புகழும் கிடைக்காது. நம்ம சிம்பிளாக சொன்னோன்னா HM இருக்கார். ஸோ HMமாக இருக்கிற அவருக்கு வந்து எல்லா டீச்சரும் வணக்கம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ AHMமாக இருக்கிற ஒருத்தர் வந்து AHMன்ற போஸ்டிங்கில் போகிற ஒருத்தர் அவர் வந்து வைக்கிற எல்லா வணக்கமும் எனக்கு தான் வருது அப்படின்னா இவரும் வணக்கம் வைப்பார் எல்லா டீச்சர்ஸுக்கும். ஆக்சுவலி உண்மையாகவே HMக்கு தான் அது கிடைக்கிது. ஆனால் அவர் வந்து AHMமாக இருக்கிற மாதிரியும் அவர் எனக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி அவராக ஃபீல் பண்ணிக்கிறார் இல்லையா, அதை தான் ஒன்றுதல், ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்வாங்க. இது மட்டும் இல்லாமல் யூரோ வர்ஷிப்னு சொல்லுவாங்க.
ஸோ அப்படி எப்படின்னா, இப்போ விஜய் போல் சினிமா படத்தில் நடிக்க முடியாத ஒரு நபர் விஜயின் படங்களோடு அவருடைய படத்தையும் வச்சு என்ன பண்ணுவார், கட் அவுட்டாலாம் வெளியில் வைப்பார். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈடு செய்தல் காம்பன்சேஷன் அப்படின்னா, ஈடு செய்தல் காம்பன்சேஷனாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது படித்து ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியாத ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அதுக்கு பதில் கேம், அதாவது விளையாட்டில் போய் கோல்டு மெடல் வாங்குறாங்க இல்லையா, அதான் படிப்புக்கு பதில் நான் வந்து விளையாட்டில் கோல்டு மெடல் வாங்கினேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒன்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்றை மற்றொன்றில் ஈடு செய்து கொள்வது அப்படின்னு பேர். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஈடு செய்தல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நடித்தல் அப்படின்றது ஆக்டிங், அது பேசிக்கான ஒன்று தான். சரிங்களா. நடித்தல் வந்தது ஒரு சாதாரண ஒரு ஆக்டிங் ப்ராசஸ் தான் அது. அதுக்கப்புறம் ட்ரீம் ஃபேண்டசின்னு ஒன்று இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. போக போக நம்ம டிஃபென்ஸ் மிஸ்ட்டோம் தற்காப்பு நடத்தைகளில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் டீச்சர்ஸ். அடுத்ததாக டெட் பேப்பர் டு யூனிட் 7 பேஜ் நம்பர் 73ல் இது வந்து அகனவ கொடுமை அப்படின்றது இந்த விஷயத்தில் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்ற போது அவன் கூட இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக 8 மற்றும் 9வது மாத குழந்தையின் சமூக நடத்தின் பாங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 8 மற்றும் 9ஆம் மாதம், அதாவது ஒரு குழந்தையோடைய அதாவது விஷயம் 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்டாண்டர்டாக ஆகுது, நிலைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ 8வது மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்டாண்ட் பையாக வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த பொருள் இதுதான் கண்டுபிடிக்குது. அதுதான் முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ பங்கு என்னன்னு கேட்குறாங்க. தெரிந்தவர்களை, அதாவது இதெல்லாம் சமூக நடத்தை, சோசியல் பிஹேவியர், சமூக நடத்தை, தெரிந்தவர்களை முகபாவனை மற்றும் புன்னகையோடு அங்கீகரித்தல். சரிங்களா. ஓகே, அதில் வந்து அதை ஓகே தான். அது தெரிந்தவர்கள்னா அப்போ அப்பா அம்மாவை சொல்லணும், அது வராது. சமூக நடத்துங்கிறான். மனித குரலையும் பிற சத்தங்களையும் வேறுபடுத்த முடியாது. ஆமாம், அதுக்கு எதுவும் தெரியாது. தாயை அங்கீகரிக்கும் மற்றும் தனித்து பிரித்து பேசி மகிழ்ச்சி வராது. தாயை அங்கீகரிக்கிறது வந்து தனித்து பிரித்தால் மகிழ்ச்சி வராது. ஆமாம், அம்மாவோடது குழந்தைய பிரிச்சிட்டாவே அது வந்து சந்தோஷமாக இருக்காது. எல்லாம் ஓகே தான். அவன் என்ன கேட்குறான்னா சமூக நடத்துன்னு கேட்டான். பிறரதுனாவே அவுட்டோர், அதை நெய்பர்ஹுட்ஸ்னு அர்த்தம். இப்போ பேச்சு, சைகைகள் மற்றும் எளிய சைகைகளை உற்று நோக்கி அவற்றை போல செயல்பட முடியும் அப்படின்றான். இப்போ பக்கத்தில் வந்து பாட்டி விட்டு அம்மா, இல்லை பக்கத்து விட்டு அம்மா, இல்லை அத்தை, மாமா, வெளியூர்னு வந்தவங்களாம் குழந்தைய கிச்சி குட்டி மூட்டி சிச்சி அப்படின்னு விளையாடுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. ஸோ அவர்களை பார்த்து அது போல் அதுவும் என்ன பண்ணோம், சிரித்து விளையாடும் இல்லையா, அந்த பேச்சு சைக்கிளை போல கூட செய்யும் இல்லையா. இதுதான் வந்து சரியானபடி சமூக நடத்தி. ஆப்ஷன் டி அப்சல்யூட்லி கரெக்டு. சரிங்களா. 8வது மாதத்தில் வெளியுலக பொருட்களுக்கு எதிர் செயலாற்றுகிறது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே எல்லாம் போட்டுடலாம். சரிங்களா. ஸோ இது வந்து அப்சல்யூட்லி கரெக்டான விடை. அடுத்ததாக இது வந்து பியூஓ யூனிட் 1 பேஜ் நம்பர் 37 கொடுத்துருக்கோம். சரிங்களா. அடுத்ததாக காக்னேவின் கற்றல் படிநிலைகளில் கீழ்கண்ட 4 படிநிலைகள் இல்லைங்களா, காக்னேவின் கற்றல் படிநிலைகளில் கீழ்ப்பட்ட 4 படிநிலைகள் அதிகமாகன்னு கேட்குறாங்க. அதிகமாக எதை சேர்ந்தது? அறிவு சார்ந்ததா, நடத்தை சார்ந்ததா, அறிவு மற்றும் நடத்தை சார்ந்ததா? ராபர்ட் காக்னின் கற்றல் படிநிலையில் அறிவுசார் மற்றும் நடத்தைசார் என வகைப்படுத்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின் வந்து ராபர்ட் காக்னின் படிநிலைகள் மொத்தம் 8 அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஸோ அது வந்து நடத்தை சார்ந்தவை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அந்த நடத்தை சார்ந்தவனா என்ன, அதுக்கு வந்து அறிவு சார்ந்தவனா என்னன்னு தெரியணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அபிரகாம் மாஸ்லோ பற்றி உங்களுக்கு விளக்கமாக கொடுத்தேன் இல்லையா, அதுபோல் இங்கேயும் அதே மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுறேன். இது வந்து கண்டிப்பாக அடுத்த பியூஓ, அதாவது பியூஓ 2026 ஒரு கொஷின் கன்ஃபார்ம் நான் வந்து அடித்து சொல்கிறேன் இல்லையா. ராபர்ட் காக்னே வந்து மொத்தம் அமெரிக்காவை நாட்டை சேர்ந்தவர், யூஎஸ்ஏ அமெரிக்காவை சேர்ந்தவர். கற்றல் படிநிலைகள் மொத்தம் சொன்னார் 8 சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ அவர் வந்து இராட்சிகள், அதாவது படிநிலை கற்றல் படிநிலை சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்னா இதே மாதிரியே நம்ம எப்படி மாஸ்லோ சொன்ன மாதிரி அது வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து 1 2 3 4, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், 1 சிக்னல் நிலை குறியீடுகளை கற்றல், அடுத்தது தூண்டல் துலங்கல், தமிழில் எழுதிடுறேன். 1 வந்து குறியீடுகளை கற்றல், 2வது வந்து தூண்டல் துலங்கல் கற்றல், 3வது வந்து உடல் இயக்க செயினிங்னா உடல் இயக்க கற்றல், 4வது வெர்பல் அசோசியேஷனா சொற்களை இணைத்து கற்றல், 5வது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேட் வேறுபடுத்தி கற்றல், டிஸ்கிரிமினேட்னா வேறுபடுத்தி கற்றல். ஓகேங்களா. அடுத்ததாக கான்செப்ட்னா கருத்து அடைதல் மாதிரி கற்றல், கருத்து அடைதல் மாதிரி கற்றல், கருத்து அடைதல் மாதிரி கற்றல். அப்புறம் லாஸ்ட்டாக 7வது வந்து விதியை கற்றல், 8வது பிரச்சனையை தீர்க்க கற்றல். ஓகே டீச்சர், இது வந்து கற்றல் லேர்னிங்கு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு புரியணும். இன்னொன்று அடுத்த முறை கேட்கும்போது
ஏழாவது படிநிலை என்னென்னு கேட்பாங்க. ஏழாவது படிநிலை விதியை கற்றல், ரூல் லேர்னிங் தெரியணும். அவங்களுக்கு அடுத்து மூணாவது படிநிலைனா உடல் இயக்க கற்றல்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இது மாதிரி 8மே தெரியணும். ஸோ கடைசி படிநிலைனா பிரச்சனையை தீர்க்க கற்றல்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டுனா முதல் படிநிலை அப்படின்னா குறியீடுகளை கற்றல்னு. இப்போ என்னென்னா உங்களுக்கு புரியணும். இது புரியாமே படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ண, ஒரு டீச்சராக இருக்கிறீங்க இல்லை பிஓ அதிகாரியாக இருக்கிறீங்க. அப்போ முதல்ல இந்த ஸ்டெப்பை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ வந்து சிக்னல் குறியீடுகளை கற்றல், சிக்னல் கார் அப்படின்னா ஒரு டீச்சராக இருக்கிற நீங்கள் போய் ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்த ப்ரைமரி ஸ்கூலில் ஏ பார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் படத்தை காட்டுறீங்க. ஐ பார் ஐஸ்கிரீம்னு ஐஸ்கிரீம் படத்தை காட்டுறீங்க. அந்த குறியீடு காட்டினாவே சொல்லக்கூட வேணாம், காட்டினாவே குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, ஐ ஆப்பிள், ஐ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை தான் குறியீடு, சிம்பிள் அப்படின்றாங்க இல்லைங்களா. இதுதான் சிக்னல் கொடுக்குறது, சிக்னல் லேர்னிங்கிறாங்க. குறியீடுகளை காட்டின உடனே அவங்க சொல்கிறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குறியீடுகளை கற்றல். ஆப்பிள் படத்தை காட்டியோ ஐஸ்கிரீம் படத்தை காட்டுவது குறியீடு. அது வந்து குறியீடுகளை கற்றல், சிக்னல் லேர்னிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூண்டல் கற்றல் அப்படின்னா இந்த ஸ்டூண்டல், அதாவது ஐ பார் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்க என்ன சொல்லுவோம், ஐஸ்கிரீம்னு கத்துவாங்க. நீங்கள் தூண்டி விட்டீர்கள், அவர்கள் பதிலளிப்பார்கள். ஸ்டிமுலேட், அதாவது தூண்டியவுடன் இல்லை ஸ்டிமுலேட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. தூண்டல் மற்றும் துலங்கல் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 2வது செட்டு. 3வது உடல் இயக்கல். அப்போ செயினிங் அப்படின்னா 1 2 3 4 5ன்னு சொல்லி கொடுத்தா ஒரு குழந்தை படிக்காது. அதுக்கு பதில் ஒரு ஸ்கிப்பிங் கயிறை கொடுத்துட்டு 1 2 3 4 ஸ்கிப் பண்ணு அப்படின்னா 10 வரைக்கும் சொல்லுவாங்க, 50 வரைக்கும் சொல்லுவாங்க, 100 வரைக்கும். அப்போ புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு உடல் இயக்கத்தோடு தொடர்புடைய கற்றல் சொல்லணும் அப்படின்றாங்க. சரிங்களா. அப்போது இது 3வது வந்து உடல் இயக்க கற்றல் என்பது. இல்லைன்னா கட்டம் போடுறீங்க, 10 பாக்ஸ் போடுறீங்க, ஒரு நீங்கள் நொண்டியாட்டம் மாதிரி எத்தனை ஸ்டெப் போனால் தாண்டலாம் அப்படின்னா எண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கரெக்டாக எல்லா நம்பரையும் சொல்லுவாங்க. இதுதான் அந்த உடல் இயக்க கற்றல் என்பது. ஆடல், பாடல், டான்ஸ் எல்லாமே உடல் இயக்க கற்றல் தான். ஸோ அடுத்ததாக வந்து வெர்பல் அசோசியேஷன்னா சொற்களை இணைத்து கற்றல். அம்மா இங்கே வா வா அப்படின்னா அம்மா இங்கே வா வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் சொற்களை இணைத்து கற்றல். ஸோ வெர்பல் அசோசியேஷன். அப்போது அம்மா இங்கே வா வா என்று பாடுவது, நிலா நிலா ஓடி வா அப்படின்னு பாடுவது தான் சொற்களை இணைத்து கற்றல். இந்த 4ம் வந்து நம்ம வந்து வாய் வழியாக பாடும். அந்த குழந்தைங்க வாய் வழியாக பாடுவாங்க. அது எல்லாமே சேர்ந்து பிஹேவியரியல், அந்த நடத்தை சார், பிஹேவியரியல் ஆஸ்பெக்ட், நடத்தை சார்ந்தவை. ரைட், இது வரைக்கும் படிக்கிட்டீங்க சார். அப்புறம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங். அப்போ டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங் அப்படின்னா புலி என்பது வேறு, பூனை என்பது வேறு, போலீஸ்காரர் என்பது வேறு, காவல்காரர் என்பது வேறு. அதுபோல் நீங்கள் விளக்கமாக சொல்கிறது எலுமிச்சம்பழம் என்பது வேறு, மாதுளம் அது கூட இருக்கிற ஆரஞ்சு பழம் என்பது போல சொல்லு இல்லையா. அதுபோல் வேறுபடுத்தி கற்பிப்பது அப்படின்றது. அறிவியல் பாடம் என்பது ஒரு, சமூகியல் பாடம் என்பது வேறுன்னு சொல்கிறது. அது கான்செப்ட் லேர்னிங். ஸோ கான்செப்ட்னா இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உலோகங்கள் அப்படிங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். தனிமங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு, தங்கம், வெள்ளி, பித்தளை எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே என்னது, அதெல்லாம் வந்து ஒரு தனிமங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. இந்த கான்செப்ட் சொல்லணும். இல்லை சூரிய ஆற்றல் அப்படின்னு, நீங்கள் இயற்கை வளங்கள் அப்படின்னா சூரிய ஆற்றல் நிலையானது ஆரம்பித்து எல்லாமே சொல்லுவீங்க இல்லையா. இதான் கான்செப்ட் லேர்னிங். ஆற்றல் வளம் என்பது கான்செப்ட் லேர்னிங்காக மாறிடும். ஸோ விதியை கற்றல், விதியை நல்லா தெரியும். A+B=2. இது வந்து உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். விதி என்பது என்ன, அந்த ஃபார்முலா இல்லாமல் எதையுமே நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ விதி இல்லாமல் எதையுமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாதுன்றது தான் விதியை கற்றல், ரூல் லேர்னிங். லாஸ்ட்டாக ப்ராப்ளம் சால்விங். இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படிங்கன்னா, ஆமாம், நான் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ ஆகணும், என்னுடைய லைஃப்பில் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்க இல்லையா. அதுதான் பிஓ, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னா உங்களோட பிரச்சனை ஆகாமல் இருக்கிறீங்களே, அது ஆகியே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா. அதான், அதனால் ப்ராப்ளம் சால்விங்காக தான் இப்போ இந்த தியரியை நீங்கள் படிக்கிறீங்க, நானும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பிரச்சனையை தீர்க்க கற்றல். அப்போ பிஏ பிஎட் படித்த நான் ஒன்று யூஜிடிஆரில் பாஸ் பண்ணோம், இல்லைனா பிஓ பாஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கிறீங்க இல்லையா. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் பார்ப்பது பிரச்சனையை தீர்க்க கற்றல். இப்போ கொஷின் இப்போ கேட்டாங்க, அடுத்த முறை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அறிவுசார் கலர்ச்சி மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. அப்போது 1 2 3 4, இது 4 அது 4. அப்போ 2ஆக பிரிச்சிட்டோம். பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் 4, அப்புறம் காக்னேட்டிவ் ஆஸ்பெக்ட் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க. இது நல்லா தெளிவாக படிச்சுங்க டீச்சர், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது, பின்வருவனவற்றுள் சரியான ஒன்று வகுப்பறையின் திறமை வாய்ந்த கற்றல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வகுப்பறையின் திறமை வாய்ந்த கற்றலில் சொன்னவர் வந்து நெடு பிளாண்டர்ஸ்.
கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் தேரி அப்படின்வாங்க. ஒரு 10 கமாண்ட் கொடுப்பாரு. 10 கமாண்டை கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ நிறைய இருக்குது. 10 அப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறையில் திறமை வாய்ந்த கற்றல், அதாவது ரொம்ப எஃபிஷியண்ட்டான டீச்சிங், அதாவது அப்படின்னும் போது என்ன அப்படின்னா லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றலுக்கு அந்த கற்றலுக்கு சூழ்ந்த சூழ்நிலையை நம்ம அளிக்க வேண்டும். இது வந்து முதல்ல கன்ஃபார்ம். இப்போல்லாம் வந்து பரிசு கொடுக்கலாம், தண்டனைலாம் அவ்வளோ கொடுக்கக்கூடாது, அதனால் கிடையாது. போற்றுதல் அல்ல கண்டித்தல், இப்போலாம் அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஸோ எஃபெக்டிவான டீச்சிங்கில் போட்டி மற்றும் ஒருங்கமைத்தல், அவங்களுக்கு காம்படிட்டிவ் கொடுத்து அது மூலிமா அவங்கள குரூப்பாக கூட இல்லை ஒருங்கமைக்கலாம். அப்போ வந்து ஏவும் டியும் சரியானது பேசிக் கொஷினு. ஸோ வந்து ஏ சரியான விடை, ஏ மற்றும் டி சரியான விடை நம்ம போட்டுடலாம். ஸோ கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் நெடு பிளாண்டர்ஸ் அப்படின்றது யுஎஸ்சி அமெரிக்காவை சேர்ந்தவருடைய இதுவை நம்ம அடுத்த கமெண்ட் பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்கன்னா வகுப்பறை மேலாண்மை, இது வந்து டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பேஜ் நம்பர் 23 to 24 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து பிஓவில் பேஸ் பண்ணியிருப்பாங்க, படிச்சுக்கோங்க. அப்போ தொடரினை பூர்த்தி செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன 1, 2, 4, 7, 11, 16, 22, 29 அப்படின்னா என்ன அப்படின்னா அரித்மெட்டிக்கில் இருக்குது. சோதனை டேஸுக்கு எடுத்துக்காட்டாகும். சொற்சோதனை, சொல்லுந்தது தான் சொற்சோதனை, இது கிடையாது. நினைவுத்திறன் சோதனை, நினைவுத்திறன் சோதனைனா இந்தியாவின் தலைநகரம் எதுனா டெல்லின்னு சொன்னால் தான் நினைவுத்திறன், இதுவும் கிடையாது. ஸோ இணைத்தல் சோதனை, இணைத்தல் சோதனை அது வந்து நம்ம ஒன்றோடு ஒன்று இது என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து இது பூர்த்தி செய்யணும். அப்போ வந்து இது விளக்கமாக தெரிஞ்சால் தான் விளக்க சோதனை. அப்போ விளக்க சோதனை என்பது என்ன அப்படின்னா இது வந்து 1, அதாவது 1 கூட 1 கூட்டினா 2, 2 கூட்ட 2 கூட்டினா 2 + 2 கூட்டினா 4, சரிங்களா? 4 கூட +3 கூட்டினா 7, இப்போ 7 கூட +4 கூட்டினா 11, 11 கூட +5 கூட்டினா 16, இப்படி போகுது. அப்போது இதுதான் தொடர்ந்து பூச்சி. அப்போ விளக்க சோதனை, விளக்கனா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக விளக்க சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து 2 விஷயமா இருக்குது. தூண்டல் பகுத்தறிவு, ஆய்ந்தறியும் பகுத்தறிவு அப்படி 2ஆக இருக்குது. இண்டக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸில் கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 160 இருக்குது பிஓ யூனிட்டில். அடுத்ததாக புறத்தேற்று யுக்தி, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? இந்த புறத்தேற்று யுக்தினா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே டீச்சர். அடுத்து வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் 164வது. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் மூலமா டேஷ் மூலம் ஆளுமையை அறிய பல்வேறு குறியீடுகளின் வீச்சினை கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மையப்பொருள் டேட்டுன்னு சொல்லுவாங்க, இதை டிஏடி டேட், திமெட்டிக் அப்பர்சேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அப்பர்சேஷன் டெஸ்ட்டு வந்து மையப்பொருள் இணைத்தடை சோதனை, இங்க் பிளாங்க் டெஸ்ட் மைத்தடை சோதனை, வாக்கியங்களை பூர்த்தி செய்த கம்ப்ளைண்ட் சென்டென்ஸ் கம்ப்ளைண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கனவு பகுப்பாய்வு அப்படின்னு சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4 விதமாக இருக்குது, சரிங்களா? ஸோ 4த்துலேயும் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஆளுமையை அறிய பல்வேறு குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது சிம்பிள்ஸ் அதிகமாக கிடைக்குதுனாவே இங்க் பாட்டில் டெஸ்ட்டு 1921 எர்மன் ரோசாக் அவர்களால் வெளியிடப்பட்ட இங்க் பாட்டில் டெஸ்ட்டு, சுவிட்சர்லாந்து மருத்துவருடைய இங்க் பாட்டில் டெஸ்ட் 2020 வெளியிடப்பட்ட மைத்தடவு சோதனை அப்படின்னு நமக்கு தெரியலாம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு படத்தை கொடுப்பாங்க, ஒரு சிங்கத்தோட படத்தை நீங்கள் கையில் கொடுக்கலான்னு வச்சுக்கலாம். சிங்கத்தோட படத்தை எடுத்து பார்த்து நிறைய படம் இருக்கும், சிங்கம், புலி, கரடி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு பொம்மை எடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் மயிலோட பொம்மையை எடுத்துட்டீங்க வச்சுங்களேன். ஸோ மயிலோடைய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் எர்மன் ரோசாக்கா இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய குணம் மயிலை போலது, சாதுவானது, நீங்கள் அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இது புறத்தெரிதல் சோதனை. ஸோ இது வந்து ஆளுமை அளவிடக்கூடிய அந்த நபர் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டாக்டரோ அல்லது அந்த அந்த சைக்காஸ்ட் மூலமாக தான் அதை பண்ண முடியும். இது வந்து சரியான விடை. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஷாக் இங்க் போலான் டெஸ்ட்டுன்னு போட்டு இவரை பற்றி டீட்டெயிலு, மொத்தம் எத்தனை அட்டை யூஸ் பண்ணியிருக்காரு, எந்த வருஷம் 1921 வெளியிட்டார், எந்த நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதில் வந்து 10 அட்டைகள் உண்டு. 10ல் 1, 4, 5, 6, 7 வந்து கருப்பு வெள்ளையாக இருக்கும். 2 மற்றும் 3 மட்டும் கருப்பு மட்டும் சிவப்பாக இருக்கும். அட்டை எண் 8, 9, 10 மட்டும் மல்டி கலராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த முறை கேட்குறப்போ இது எந்த நாட்டை சேர்ந்தவனு கேட்கலாம், இந்த அட்டைகளோட எண்ணிக்கையில் என்னென்ன இருக்குன்னு கேட்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8, 9 லைனாக ஒன்றா மல்டி கலரு, 2, 3 மட்டும் பிளாக் அண்டு ரெட்டு, மீதி எல்லாமே பிளாக் அண்டு ஒயிட்டு.
ஞாபகம் வச்சுங்க, பிளாக் அண்டு ஒயிட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் கூட இது வந்து ஒரு குணம் அடுத்த முறை வந்துடும். சரிங்களா டீச்சர்ஸ்? ஓகே. இதில் வந்து மீதியெல்லாம் நமக்கு இருக்குது, எல்லாமே என்னால் சொல்ல முடியும், பட் இப்போ டைம் இல்லை. இந்த வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை அப்படின்னா யாருன்னா எப்பிங்காஸ், ஹெர்மன் ரோசா இந்த நினைவு மறதியை பற்றி ஃபாலோ பண்ணும்போது வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை வந்து எப்பிங்காஸ் வந்து பண்ணுவார். கனவு பகுப்பாய்வு சோதனைலாம் வந்து காரல் யூங் சொல்லுவார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வருவாங்க. இது வந்து டேட்டில் வந்து 31 இது இருக்கும். இதில் வந்து இது வந்து நம்ம அடுத்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப டெப்த்தாக போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கலாம். 165 ஆளுமையை மதிப்பீடு செய்ய பயன்படும் புறத்தோற்ற யுக்தி அற்ற முறையில் உள்ள புறவயத்தன்மை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அகவயத்தன்மை புறவயத்தன்மைன்னு சொல்லுவாங்க. புறவயத்தன்மை அப்படின்போது என்ன அந்த மாதிரி கேட்குறாங்க. நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்றாங்க. அப்போது முதல்ல ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்னால் வந்து நேர்காணல், சுயசரிதை, வினாப்பட்டி இதெல்லாம் ஆளுமையாக இருக்குது. சப்ஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்போது இது மட்டும் அப்ஜெக்டிவ் டெக்னிக்ஸு. அப்போது டி வந்து சரியான விஷயம். இதை வந்து நீங்கள் பாடமாக தெளிவாக படித்தா தான் புரியும். ஸோ இது வந்து ஆளுமை அளவிட முறைகள் வந்து படக்காட்சியற்ற நுண்முறைகள், அகவய முறை சப்ஜெக்டிவ் டெக்னிக்ஸ், சுயசரிதை முறை, தன் வரலாறு முறை, கேஸ் ஸ்டடி, வினான கொஸ்டினரிஸ், பேட்டி முறை இதெல்லாம் அகவய முறையில் படக்காட்சியற்ற முறைகள். இந்த புறவய முறை அப்ஜெக்டிவ் மெத்தடில் என்னென்ன இருக்குன்னு போட்டால் ஆளுமை பட்டியல், உற்றுநோக்கல் முறை, சமூக ஒரு வரைபடம், சோசியோமெட்ரி, தர அளவுகள், ரேட்டிங் ஸ்கேல் இதெல்லாம் இதில் இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா தான் இந்த வினாவை போட முடியும். இதை பற்றி 8க்குமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸு டீட்டெயிலாக அடுத்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கிளாஸஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைனா அடுத்ததான் 166 ஸோ மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்தலில் உயிரியல் தேவைகள் சரியானவை எவன் கேட்குறாங்க. ஸோ உயிரியல் தேவைகள் இப்போ நான் ஏற்கனவே அப்ரஹாம் மாஸ்லோ பார்த்துட்டோம். அந்த மாதிரி வந்து ஓய்வின் போது செயல், உடல் வெப்பநிலை சீராக இருத்தல், சோர்வாக இருக்கும்போது ஓய்வு, விழித்திருக்கும் காலத்துக்கு பிறகு தூக்கணும் கொடுக்குறாங்க. இது இன்னும் ரொம்ப புரியலையன்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காகவே அப்படி சிம்பிளாக சொல்கிறோம். விழித்திருக்கும் காலத்துக்கு பிறகு தூக்கினா நாம் வந்து இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டோம், ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், ஒர்க்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம். ஸோ விழித்திருக்கும் காலத்துக்கு பிறகு தூங்குகிறோம். ஸோ அப்போது டி ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ரெண்டாவது, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலே ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 5 மணி நேரம், அப்போ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கணும்? ஸோ உடல் வெப்பநிலை சீராக தான் இருக்கணும். குறைஞ்சாலும் ஜுரம் வரும், அதிகமானாலும் ஜுரம் வரும். ஓகே, அப்போது உடல் டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே சீராக இருக்கும்போது, பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கணும் அர்த்தம். அப்போ பி வந்து 2வதுக்கு கட் ஆகியிருக்கு. 3வது பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும்போது, ரொம்ப சோர்வாக இருக்கும்போது ஓய்வு அப்படின்றோம். 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, டீச்சர் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், டயர்டாக இருக்கீங்க. சோர்வாக இருக்கும்போது ஓய்வாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் நோண்டுறீங்க, செல்லை நோண்டுறீங்க, வேறு எல்லா ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறீங்க, வேறு எல்லாத்தையும் இப்போல்லாம் பார்த்து தொலைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து சோர்வாக இருக்கின்ற போது அந்த ரிலாக்ஸேஷன் சிரிக்கிறதுக்காக டிக்டாக்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து சோர்வாக இருக்கின்ற போது ஓய்வு. அப்போ சி கட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக என்ன சொல்லலாம், ஓய்வின் போது செயல். அதை சொல்கிறோம், ஓய்வாக இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு செயல்பாடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓய்வின் போது செயல் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் ஆக்டிடியூட், பாட்டு கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது டான்ஸ் ஆடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓய்வின் போதும் சில ஆக்டிடியூட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊக்கத்தின் வகைகள், கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸில் ஊக்கிகளின் வகைப்பாடுகள் மோட்டிவ்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். முதன்மை ஊக்கிகள், உடல் சார்ந்த ஊக்கிகள், இரண்டாம் நிலை ஊக்கிகள், சமூக தொடர்பு ஊக்கிகள், மனம் சார்ந்த ஊக்கிகள், சமூக தேவைகளை எழுகின்ற ஊக்கிகள், தன்னுணர்வு தேவை எழுகின்ற ஊக்கிகள்னு நம்ம வந்து டேவிட் மேக்லிலாண்டு சொல்கிறதுலேருந்து, அடுத்தது மற்ற யாரெல்லாம் மாஸ்லோ சொல்கிறதுலேருந்து, அடுத்து காரல் ரோஜ் சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் சொல்கிறாங்க டீச்சர்ஸ். 8 பேர் என்னென்ன சொல்கிறாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக 96 கில்போர்டு. இது வந்து கில்போர்டுன்னு ஒன்று, குல்லி போர்டுன்னு கொடுங்க. கில்போர்டு அறிவுத்திறன் மாதிரியின் செயல்முறையின் கீழ் ஒரு செயல் பொருள் விளைவு அப்படின்னு போடுவார். செயல் பொருள் விளைவு அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து அறிவுத்திறன், இது வந்து அறிவுத்திறன். அடுத்ததாக வந்து 3 விதமாக சொல்லுவார். ஸோ விளைவு, செயல் பொருள் விளைவுன்றது வந்து அறிவுத்திறன் சார்ந்ததாக என்னென்னு கண்டுபோனா, அறிவாற்றல், சொற்பொருட்கள், மாறுபட்ட உருவாக்கும் மதிப்புன்னு இருக்குது. இதில் வந்து சொற்பொருள் சரியான விடைன்னு நீங்கள் இதில் இருக்கிறதாக போடலாம். ஆனால் இவர் வந்து செயல் பொருள் விளைவு அப்படின்றது வந்து வகைப்படுத்துகிறாரு. என்ன மாதிரி வகைப்படுத்துகிறார்? இது வந்து USA 1967 வெளியிட்டிருக்காரு. கில்போர்ட் ஸ்ட்ரக்சர் நுண்ணமைப்பு
முன்னறிவு கோட்பாடு வெளியிட்டது வந்து 1967. ஸோ இதில் என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா 5 × 6 × 5 மொத்தம் 150 சொல்லி கடைசியில் வந்து 120 அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து இதில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இங்கே நீங்கள் மொத்தமே படித்து மனப்பாடம் பண்ண தான் அடுத்த வாட்டி போட முடியும். அடுத்த வாட்டி ஒரு கொஷின் வரும். ஸோ யூனிட் 5 பேஜ் நம்ம 32 கொடுத்துருக்கோம். பொருள் கண்டென்ட் வந்து 4 கூறுகளாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ 4 கூறுகளில் அது முக்கியம். கண்டென்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் இருக்குது. ஓகேங்களா? கண்டென்ட்டில் இது வந்து நடத்தை சம்மந்தப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயல் ஆப்ரேஷனில் தான் வந்து நம்ம அவர் சொன்ன மாதிரி அறிவு ஆப்ரேஷன் என்பது தான் அறிவு கூர்மையானது, காக்னேட்டிவ். ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பீடு, அடுத்தது விதி சிந்தனை சம்மந்தமானது, நினைவு கூறுதல், அறிந்து கொள்ளுதல், அதுதான் நம்ம வினாவை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது சரியாக படித்து மெமரி டிக் பண்ணிவிட்டு இதை பற்றி விளக்கமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு வாட்டி கொஷின் அடிப்படும். செயல் பொருள் விளைவுன்றது மொத்தமாக 120 கூறுகளில் இந்த 6 இதில் ஒரு 6 இருக்கும், அதில் 5 இருக்கும், அதில் 5 இருக்கும், மொத்தமாக 16 இருக்கும். அந்த 16 படித்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம பாடத்தை விரிவாக பார்க்கலாம் டீச்சர்ஸ். அடுத்ததாக கற்றல் என்பது சரியான மனப்பான்மை உட்பதிப்பது மற்றும் தவறான மனப்பான்மையை களைவது ஆகுன்றாங்க. இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முயன்று தவறி கற்றல். இது ஒரு கதை. இது என்னென்னா ஒரு சிக்கலறை பாக்ஸில் ஒரு பூனை இருக்கும். ஸோ அது என்ன சொல்கிறோம், அந்த பூனை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு புறாண்டி உருண்டி கட்டி எல்லாம் ஓகே பண்ணும்போது அதுக்கான உணவு வந்து வெளி பக்கத்தில் ஒரு கருவாடு இருக்கும். அந்த கருவாடு அந்த பாக்ஸை தட்டினா ஒன்றா அந்த கருவாடு வந்து வீழும் அப்படின்வாங்க. ஸோ எல் தாண்டேக், இது வந்து எட்வர்ட் லூயிஸ் தாண்டேக் என்ற யுஎஸ்ஏ உளவியலாளர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நிறைய தப்பு பண்ணி ஓகே போய் தட்டி அந்த சாப்பாடு கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணோம், தப்புலாம் கலைச்சி நேராக போய் கட்டாக தட்டினா கட்டாக வந்து அதுக்கு சாப்பாடு வர மாதிரி பார்த்துக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா கற்றல் என்பது சரியான மனப்பான்மை உட்பொதிப்பது. ஆமாம், நேராக போய் தட்டினா உனக்கு சாப்பாடு கிடைக்கிறது உட்பொதிப்பது, தவறான மனப்பான்மைகளை சுத்தமாக களைவது அப்படின்றார். இதை வந்து மறைமுகமாக கூட்டுச்சுன்னா கேட்டிருக்காங்க. ஸோ முயன்று தவறி கற்றல் இப்படி இருக்குது அப்படின்றது சரிங்களா. ஸோ காரல் ரோஜர்ஸோடைய அனுபவ கற்றல் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் வந்து வேறு, அப்புறம் பார்ப்போம். ஸோ முயன்று தவறி கற்றல் தான் இதுன்றது தெரிஞ்சு போச்சு. எப்படின்றது உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஸோ மாஸ்லோ வழி கற்றல் தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அவர் வந்து 7 கொடுத்துருக்காரு. ஸ்கின்னர் வந்து செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல் அப்படின்வார். ஸோ ஆப்ரண்ட் கண்டிஷன் சொல்லுவார். இதை பற்றியே அதாவது ரெஸ்பான்ஸ் மூலிமா எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக கற்றல் செயல்பாட்டில் பின்வரும் கட்டங்களை இந்த சோதனை செய்வது: இயக்கி, இலக்கு, தடுத்தல், சீரற்ற இயக்கங்கள், வெற்றி வாய்ப்பு, தேர்வு செய்தல், சரி செய்தல். இதுலேருந்து அடுத்தடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்து 3 சொல்லுவார். ரெடினஸ், லாபம், ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, இப்படி 3 சொல்லுவார். ஆயத்தம் ரெடினஸ், அடுத்தது எக்ஸசைஸ், அடுத்தது எஃபெக்ட், லாவா எஃபெக்ட், இது 3 சொல்லுவார். ஸோ இதிலேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரோட டீட்டெயிலாம் அடுத்த லேர்னிங் கர்வ், கற்றல் வளைகோடு. லேர்னிங் கர்வ்ல 0லேருந்து A என்ன, Aலேருந்து B என்ன, Bலேருந்து C என்ன, Cலேருந்து D என்ன, Dலேருந்து E என்ன, Eலேருந்து F என்னன்றதுலாம் நம்ம அடுத்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு குழந்தை தனது கடந்த கால அனுபவங்களை பயன்படுத்துவதன் சுயமாக தன்னுடைய செயல்களை செய்யும்படி ஊக்கப்படுத்துதல் மற்றும் சரியான தீர்வினை அடையும் முன்பு பல்வேறு தீர்வுகளை முயற்சி செய்வதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 2 கொஸ்டின் இதே கேட்டிருக்காங்க. முயன்று தவறி கற்றல் கொள்கை பாருங்க. குழந்தைன்னு வச்சுங்க, ஒரு பூனை அப்படின்னு வச்சுங்க. ஒரு பூனை கடந்த கால அனுபவங்களை பயன்படுத்தி சுயமாக தன்னுடைய செயல்களை செய்யுது. என்னான்ட்டு 10 வாட்டி அந்த கேட்டில் புராண்டி சுற்றி வந்து கடைசியான பட்டனை அழுத்திருக்கோம். உணவு கிடச்சிருக்கு இல்லையா, தன்னுடைய செயல்களை செய்யும்படி ஊக்கப்படுத்துதல். மீண்டும் ஒரு முறை பண்ணு அந்த சாப்பாடை கொடுக்குறோம். சரியான தீர்வினை அடையும் முன்பு பல்வேறு தீர்வுகளை முயற்சி செய்வதுதான். அப்போ சரியான தீர்வு அடைந்து பல்வேறு விதமான தப்பு நீ பண்ணு அப்படின்றத முதலே கற்றுக் கொடுத்துரும். ஸோ எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடில் தூண்டல், அதாவது அவங்களுக்கு பல்வேறான ஃபஸ்ட்டு நிறைய டைம் எடுத்துக்கும், நிறைய தப்பு நடக்கும், அப்புறமா ஒரு ப்ரைஸு கிடைக்கும். 2வது முறை நிறைய டைம் ரொம்ப கம்மியாகிடும், தப்பு எல்லாம் கம்மியாகிடும், கரெக்டாக நடக்கும். இதுதான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸாக 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு தான் இதை ப்ரியாரிட்டி கொடுத்தேன். இஎல் தாண்டேக், எட்வர்ட் லூயிஸ் தாண்டேக், அமெரிக்க நாட்டை சேர்ந்த இவருடைய கற்றல் கோட்பாடு வந்து 2 கொடுக்குறாங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ விளைவு விதி அப்படின்னா என்ன, அப்புறம் பயிற்சி விதினா என்ன, அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஆயத்த விதினா என்னன்றதும் ஸோ கற்றல் பாதையை பற்றி அடுத்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக இது வந்து
சுயாதீனமாக செய்ய ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றத டீட்டெயில் கொடுத்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்பயுமே கொடுப்பாங்க பங்களிப்பில். ஸோ இதை டீட்டெயில்னால் அதுலேருந்து விளக்கமாக கேட்பாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் கண்மூடித்தனமாக முன்னேறி தனது தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் தனது நேரத்தையும் சக்தியும் வீணாக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து 2வது பாயிண்ட் இதுமாதிரி போகும். இதையும் படித்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அடுத்தது 170 பாட்டியாஸ் அடுக்கு செயல்திறன் சோதனை பட்டியலில் கீழ் இடம் பெறாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டியாஸ் வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அலெக்சாண்டரின் பாஸ் அலாங் சோதனை அப்படின்றது தனி. இது முதல்ல நம்ம புக்கெலாம் வாங்கி படித்தாவோ இல்லை விஷயம் தெரிஞ்சால் தான் போட முடியும். இது தனி செப்பரேட்டாக ஸோ இது வந்து தனியாக பார்க்கணும். ஸோ அலெக்சாண்டர்ஸ் பாஸ் அலாங் சோதனைனா இன்டெலிஜென்ட், அதாவது நுண்ணறிவை அளவிடுவதற்கான சோதனைகள். பாட்டியாஸ் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மாதிரி படம் வரைதல், படம் உருவாக்கும் சோதனை, இலக்கங்களுக்கான உடனடி நினைவக சோதனைலாம் வந்து அவர் சொல்கிறாரு. இது 3 இதில் இருக்குது, அதாவது செயல்திறனில் ஆக்டிவிட்டியில். ஸோ அலெக்சாண்டர் பாஸ் அலாங் சோதனை என்பது தனி. இன்னொரு சீப்பு அவர் யாருன்னு போட்டால் WP அலெக்சாண்டரு 1937 தான் இந்த வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா IQ அப்படின்னா எப்படி அளவிடலாம் அப்படின்னு சொல்லணும்னா MA மென்டல் ஏஜ் அண்டு குரோனோக்கல் ஏஜ், அது கால வயது மன வயது என்று 100 முறையிலையும் நம்ம இதை அளவீடு பண்ணணும். இவர் அளவீடு பண்ணியிருக்காரு. ஸோ மொதல் 8 வடிவமைப்பு. ஸோ 8 என்ன சொல்கிறாங்க, 8 வடிவமைப்பில் இடம் சார்ந்த ஸ்பாட்டியல் இடம் சார்ந்த நுண்ணறிவை வந்து அளவிட்டிருக்காரு. ஸோ மொத்தமாக வந்து மரத்தட்டுகளோட 8 இடம் சார்ந்த 8 வடிவமைப்பு பலகைகளை வச்சு ஒரு ப்ளூ அண்டு ரெட்டு 2 சம்மந்தமான பலகைகளை வச்சு பண்ணியிருப்பார். ஸோ என்ன சின்னதாக ஒரு படம் ஒன்று கொடுக்குறது பார்த்துக்கோங்க. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்ததாக பாட்டியாவோட பேட்ரி என்ன இருக்குது, அப்புறம் வேறு வெக்ஸ்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு நிறைய கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 9 தேதி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்க டீச்சர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். அப்போ நம்ம எப்படி படிக்கணும், எப்படி நிறைய மார்க் எடுக்கணும், எப்படி சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் பிளாக் எஜுகேஷன் அதிகாரி ஆகிட்டு சந்தோஷமாக பணி செய்யுங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்க. ஸோ தேவையான விஷயங்களை வாங்கி பயன்படுத்தி வெற்றி பெற என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம வந்து வீடியோ கிளாஸஸில் 2 யூனிட் எடுக்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்டில் நான் பார்க்கலாம். ஸோ மற்ற யூனிட்டெல்லாம் எல்லா ஸ்டாஃப் எடுப்பாங்க, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னுடைய வாழ்த்துக்கள்.